ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைய வீடியோ பதிவு நாங்கள் முதனை முருகன் கோவிலுக்கு போகிறோம். எப்போவுமே கோயிலுக்கு அடிக்கடி எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய சாமிக்கெல்லாம் போய் வேண்டிகிட்டு வருவோம். இன்றைக்கி முதனைக்கு போகிறோம். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம பூஜை பண்ணுறதுக்கு அங்கேயே பொருள்லாம் கிடைக்கும். அதை வாங்கிக்கலாம். நம்ம இங்கேருந்து கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் வில்லேஜுங்கிறதுனால கிடைக்குமோ நான் நினச்சிட்டு டவுட் படாதீங்க. இங்கே இருக்குது எல்லாமே. நம்ம முருகருக்கு வாங்கி தேங்காய் பழம்லாம் வாங்கி உடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த முருகர். நீங்களே வந்தால் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு அருள்பாலிக்கக்கூடியவர். அதனால் வாங்க போகலாம். ரெண்டு பக்கமும் பச்சை பசேன்னு நல்லா க்ரீனரியாக இருக்கும். இங்கே ஏன்னா இந்த பலாப்பழம் இருக்குது இல்லைங்களா, அது முந்திரி பழம், அதாவது முந்திரி மரம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே இங்கேருந்து போனால் பண்ருட்டி போயிடலாம். எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். இந்த விருதாச்சலத்துலேருந்து இப்படி ஷார்ட்கட்டில் தான் போகும். வயலுக்குள்ளே போகிற ரூட் பண்ருட்டி ஒரு 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போகிறது இப்போ முதனை முருகனுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கம்தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. போகிற வழி நடுக்க மண் அடிக்குங்க. அதுக்கு தான் நான் ஃபெக்ஸ் போட்டுக்கிட்டேன். கண்ணாடி போட்டால் தான் உங்களுக்கு மண் அடிக்காமல் இருக்கும். இல்லைனா வண்டி ஓட்டவே முடியாது. ரெண்டு பக்கமும் அவ்வளோ தூசாக இருக்கும். கிளம்பியாச்சு, வாங்க பாருங்கள் நீங்களே. செம்மண் சூப்பராக இருக்கும் இங்கே. அந்த செம்மண் கலரில் மரத்தெல்லாம் க்ரீனாக பார்க்குறப்போ அட்டகாசமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வைபாக இருக்குங்க. இங்கே டிராஃபிக்லாம் இருக்காது. ஏன்னா இது உள்ளே இப்போ நம்ம சொல்லுவாங்க ஷார்ட்கட்டாக போகிற ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிராமங்களெல்லாம் கவர் பண்ணி போகும். அந்த மாதிரியான ஒரு இடம்தான், ஊர் தான் இந்த முதனை முருகர். அங்கே இப்போ விருத்தாச்சலம் டு பண்ருட்டி போகிற ரூட்டில் ஷார்ட்கட் ரூட்டு. அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிராஃபிக்கும் இருக்காது. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் க்ரீனரியாக மரங்களும் வயலும் தான் இருக்கும் அதிகமாக. அதனால் பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் நீங்களே. அப்புறம் நாங்கள் சரி கிளம்பியாச்சுங்க. காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. கோவிலில் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மதியம் வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட. அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கே முருகரை பிடிக்கும். அந்தளவுக்கு இருக்கும். அங்கே கெடாலாம் வெட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அட்டகாசமாக இருக்கும். சுவாமியோட பக்தி அதிகமாகும். இதோ கேட்டு தாண்டி உள்ளே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் கோவிலோட நுழைவாயில். இங்கே வண்டிலாம் நிற்கலாம், ஒன்றும் பயம் கிடையாது. யாரும் எடுக்க மாட்டாங்க. என்ன இந்த குரங்குகள் தான் சேட்டை பண்ணோம். அது பாருங்களேன் எப்படி சீட்டெல்லாம் திறந்து பார்க்குது. ஒவ்வொரு சீட்டாக திறந்து பார்க்குதுங்க. என்ன இருக்குன்னு கை உள்ளே விட்டு பார்க்குது, மனுஷங்க பார்க்குற மாதிரி. சூப்பரு. ஆஹா, பார்த்தீங்களா எப்படி ஐடியா பாருங்கள். அதுங்க என்னங்க பண்ணோம், எல்லோரும் இந்த குரங்கெல்லாம் காட்டில் ஒன்றுமே கிடையாது, காட்டை அழிச்சிட்டாங்க. அது அங்கே வசிக்கக்கூடியது நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது மாதிரி நிலமை தான் ஆயிடுச்சு இப்போது. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வீரபத்திரர் முன்னாடி இருப்பார். வாங்க நம்ம போய் அங்கே கற்பனை ஏற்றி சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் இப்போ தான் கட்டினாங்க இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க பிரகாரம் தான் இருக்கும். அங்கேருந்து ஆரம்பிக்கும், வீரபத்திரலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ பெரிய ஆர்ச்செலாம் போட்டு கோபுரம் மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கோவிலும் டெவலப் ஆகுது தானே, அந்த மாதிரி தான் இந்த கோவிலும் டெவலப் ஆகிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் சுற்றி மரங்கள் தான் ரொம்ப அடர்த்தியாக பயமாக இருக்கும் வந்தாலே, அப்படி இருக்கும். இப்போ தான் டெவலப் ஆகிருக்கு. இது வீரபத்திரர் கருப்பசாமிலாம் சொல்லுவோம்ல, எல்லை தெய்வம், காவல் தெய்வம், முனியப்பார் அப்படி சொல்கிற சாமிங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பிராந்தி, சுருட்டு, அப்புறம் வெத்தலைப்பாக்கு, இந்த மாதிரி கறி இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. ஏன்னா வீரபத்திரருக்கு அதுதான் பிடிக்குங்களாம், இந்த முனியப்பர் முனியசாமி இதுக்கெல்லாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க சுருட்டு வச்சு இந்த ட்ரிங்க் வச்சு படைக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அது அவர் வேண்டுதலை நிறைவேற்றி தருவாராம். அவர்கிட்ட வேண்டிப்பாங்களாம். வீரபத்ரா, முனியப்பரே, நான் இது மாதிரி உனக்கு எல்லாம் இந்த குவார்ட்ரு ஆஃப் ஃபுல்லு இதெல்லாம் வாங்கி வச்சு படைக்கிறேன். நீ குடிச்சிட்டு எனக்கு குடிச்சிட்டு எனக்கு வரந்தான்னு சொல்லி வேண்டிப்பாங்களாம். எல்லாம் நம்பிக்கை தாங்க, மத நம்பிக்கை. எவனாவது அன்றைக்கி அந்த காலத்தில் திடகாத்திரமாக இருக்கிறவன் குடிச்சிட்டு செத்துருப்பான். அவனுக்கு ஒரு சிலையை வச்சு இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு இந்த சாமிக்கு போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு படைக்கிறது எனக்கு என்னமோ பிடிக்கலங்க. சுருட்டை வேற வச்சிடுறாங்க. சுருட்டுன்னு சொல்லி ஒன்று இந்த புகையிலையில் சுருட்டி வச்சுருவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பிராந்தி இது மாதிரி வச்சு சாமி கும்பிட்றாங்க கோயிலில். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, எல்லாம் ஆன்மீக வரலாறுன்றாங்க. இவர் தான் கருப்பசாமி. கருப்பசாமிக்கு சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்தலாம்.
நம்ம எப்போவுமே வேண்டிக்கிட்டு நீங்கள் குத்துனீங்கன்னா நம்ம மேலே பொச்செருப்பு போகாமல் நம்ம வீணாக போகணும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க. கருப்பர் வந்து விடவே மாட்டார். கருப்பசாமி அவ்வளோ வீரமானவர், அவர் ஆக்ரோஷமானவர். அவர் வந்து நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அழிச்சிருவார், குலநாசமாயிடும். அதனால தான் நான்லாம் இப்போல்லாம் யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல, பேசிக்கிறதில்ல, எதிர்த்து சொல்கிறதில்ல. கோவிலில் போயிட்டு எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு வந்துடுவேன். கடவுளே நீ பார்த்துக்கோ, அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒப்படைச்சிட்டேன். ஏன்னு கேளுங்க, நம்மளால் முடியாது. இப்போ அக்கம் பக்கமோ யாரோ நமக்கு எதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம மோதிக்கிட்டேவா இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க வேணாம், இதே பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் பார்த்துப்பார். ஏன்னா அடுத்தவங்க செய்கிற தவறுகள்லாம் இறைவன் ஒருத்தன் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தண்டனை கொடுப்பான் பாருங்கள். அந்த காலம் வர்றப்போ அவங்களால அதுலேருந்து மீளவே முடியாது. ஐயோ என்னை விட்டுடுறா கடவுளே அப்படின்னு சொல்லி கதறுவாங்க. ஆனாலும் கடவுள் விடாது. ஏன்னா நீ அடுத்தவங்களுக்கு செஞ்ச பாவம் இருக்குல்ல, அந்த பாவத்துக்கு உனக்கு தக்க தண்டனையே கொடுக்கும். ஓகேங்க, இந்த கோயில் பற்றி சொன்னேன்னா, இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான முருகர். இவருக்கு முன்னாடி நிறைய காவல் தெய்வங்கள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கும்பிட்டுட்டு போகலாம், கூகுளில் பார்த்து வாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு. வர வழியில் ட்ரெயின் வந்து கிராஸ் ஆச்சு, அதையும் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் எடுத்தோம். நீங்கள் ஓகே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள்லாம் நீங்களும் போய் கும்பிடுங்க. பபாய்.